அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்திற்கு உதவி தேவைப்படுது. உதவி கேட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்தை சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை, துக்கம் தொண்டையை அடைக்க வார்த்தைகள் வெளிவிழுந்து வெளிவராமல் அதை கண்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மனசனும் உதவி செய்யாமல் இருப்பது கிடையாது. இறங்காத மனமும் அந்த இடத்துல உதவி செய்ய இறங்கிவிடும் அல்லவா? அந்த மாதிரி தாங்க நம்ம இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் வெறுமனை வார்த்தை சோடனைகளில் இருக்கக்கூடாது. மனமோந்து கேட்பதாக இருக்கணும். தன்னுடைய ஆதரவற்ற சூழ்நிலையை நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கினதற்கு பின்னால் இறைவன்ட்ட ஒரே ஒரு வரையில் தான் கேட்குறாங்க. ரப்பி இன்னிலிமா அன்சல் தைலே மின் ஹைரின் ஃபக்கீர். இறைவா, உன்னின் பக்கம் நான் மிக தேவை உள்ளவனாக நான் இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு வரி தான். இதில் வார்த்தை சோடனைகளே கிடையாது. மனமோந்து கேட்ட அந்த பிரார்த்தனை உடனே இறைவன் அங்கீகரிக்கிறான். சிறந்த எதிர்காலத்தை தர்றான், வேலை வாய்ப்பை கொடுக்கிறான், வாழ்க்கை துணையை கொடுக்கிறான், இறை தூதராக அங்கீகரிக்கிறான். அதுபோன்றுண்டானவர்கள் தான் நபீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உடல் முழுவதும் நோய் கண்டு அதனால் மனம் வெதும்பி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இறைவன்ட்ட மனம் மோந்து வார்த்தை வெளிவந்து வடிவலாமல் கேட்குறாங்க. இன்னி மஸ்தனியல்தொரு இறைவா, என்னை நோய் தொட்டு விட்டது. அந்த ரஹ்மராமின், இந்த கிருபியாளர்களுக்கெல்லாம் கிருபியாளர். இதற்கும் உடனே இறைவன் பதில் அளிக்கிறான். பிரார்த்தனை என்பது வெறுமனே வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது, மனம் வந்து கேட்பதில் இருக்க வேண்டும்.